ஒரு காலத்தில் உலகின் அதிவேக மனிதன் என்று போற்றப்பட்ட உசைன் போல்ட். அவரது பெயர் கேட்டாலே மின்னல் வேகமும் சாதனைகளும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் இன்று அந்த மின்னல் மனிதன் ஒரு புதிய சவாலை எதிர்கொள்கிறார். அவர் இப்போது படிக்கட்டுகளில் ஏறும்போது மூச்சு வாங்குகிறார். இது நம்ப முடியாததாக தோன்றலாம், ஆனால் இது காலத்தின் தவிர்க்க முடியாத ஓட்டம். ஒரு விளையாட்டு வீரனின் வாழ்க்கையில் இது ஒரு புதிய அத்தியாயம். 8 ஒலிம்பிக் தங்கப் பதக்கங்கள், 11 உலக சாம்பியன் பட்டங்கள், 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ரிலே என அனைத்திலும் உலக சாதனைகள். உசைன் போல்ட் ஒரு சகாப்தத்தை உருவாக்கினார். அவரது ஓட்டம் வெறும் வேகம் மட்டுமல்ல, அது ஒரு கலை. ஒவ்வொரு போட்டியிலும் அவர் ரசிகர்களுக்கு அளித்த உற்சாகம் அளப்பரியது. அவர் களத்தில் இறங்கினால் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருந்தது. 2017 ஓய்வு பெற்ற பிறகு போல்ட்டின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது அவர் ஓடுவதில்லை, பயிற்சி செய்வதில்லை. அவரது நாட்கள் பெரும்பாலும் வீட்டில் குடும்பத்துடன் கழிகின்றன. காலை எழுந்ததும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது, பிறகு ஓய்வெடுப்பது. சில சமயங்களில் நல்ல மனநிலையில் இருந்தால் உடற்பயிற்சி, இல்லையென்றால் பிடித்த தொடர்களை பார்ப்பது. குழந்தைகள் பள்ளி முடிந்து வந்ததும் அவர்களுடன் நேரம் செலவிடுவார். அவர்கள் தொந்தரவு செய்யத் தொடங்கினால் அங்கிருந்து கிளம்பி விடுவார். பிறகு வீட்டில் திரைப்படங்கள் பார்ப்பது அல்லது லெகோ விளையாடுவது என அவரது பொழுதுகள் கழிகின்றன. உலகின் அதிவேக மனிதன் இன்று படிக்கட்டுகளில் ஏறும்போது மூச்சு வாங்குகிறார். இது காலத்தின் தவிர்க்க முடியாத தாக்கம். 39 வயதில் அவரது உடல் முன்பு போல் இல்லை என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார். நான் பெரும்பாலும் ஜிம் பயிற்சிகளை மட்டுமே செய்கிறேன். ஓடுவது எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போது நான் ஓடத் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். படிக்கட்டுகளில் ஏறும்போது மூச்சு வாங்குகிறது. நான் மீண்டும் முழுமையாக பயிற்சி செய்யத் தொடங்கினால் மூச்சு பயிற்சிக்கு சில சுற்றுகள் ஓட வேண்டியிருக்கும் என்று போல்ட் கூறுகிறார். இது ஒரு முன்னாள் சாம்பியனின் நேர்மையான ஒப்புதல். போல்ட் இப்போது 3 குழந்தைகளின் தந்தை. 5 வயது ஒலிம்பியா லைட்னிங், 4 வயது இரட்டையர்களான செயின்ட் லியோ மற்றும் தண்டர். அவர்களுக்கு தங்கள் தந்தை எவ்வளவு பெரிய நட்சத்திரம் என்று தெரியாது. ஆனால் போல்ட் அவர்களுக்கு தனது பெருமையை காட்ட விரும்புகிறார். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு பெய்ஜிங்கில் நடக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு அவர்களை அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளார். பெய்ஜிங் தான் அவரது தொழில் வாழ்க்கை தொடங்கிய நகரம். அங்குதான் தனது சாதனைகளை அவர்களுக்கு காட்டப் போகிறார். தனது பாரம்பரியத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறார். போல்ட் ஓய்வு பெற்று 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அவரது ஆளுமை இன்றும் தடகள உலகில் நிலைத்து நிற்கிறது. அவரது வேகத்தை எவரும் நெருங்கவில்லை. அவரது கவர்ச்சியை எவரும் மிஞ்சவில்லை. உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் அவர் பார்வையாளர் பெட்டியில் அமர்ந்திருந்தாலும் அவரது இருப்பு மைதானம் முழுவதும் உணரப்பட்டது. அவர் ஒரு விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, ஒரு கலாச்சார அடையாளம். அவரது புகழ் விளையாட்டுத் துறையை தாண்டி பரவியது. அவர் ஒரு தலைமுறைக்கு உத்வேகம் அளித்தார். அவரது சாதனைகள் இன்றும் பலருக்கு கனவுகளை விதைக்கின்றன. உசைன் போல்ட்டின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. காலம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. உலகின் அதிவேக மனிதனாக இருந்தாலும் காலத்தின் ஓட்டத்திற்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்களே. ஆனால் காலத்தின் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கையை ரசிப்பதுதான் முக்கியம். தனது கடந்த கால பெருமைகளை நினைத்து பெருமை கொள்வதுடன் நிகழ்காலத்தை அனுபவிப்பதும் அவசியம். போல்ட் தனது புதிய வாழ்க்கையை நகைச்சுவையுடனும் நிதானத்துடனும் அணுகுகிறார். இதுவே அவரது உண்மையான பலம். அவரது கதை நமக்கு உத்வேகம் அளிக்கிறது. யுசைன் போல்ட் இப்பொழுது ஒரு புதிய பயணத்தில் இருக்கிறார். அது வேகமான ஓட்டப்பந்தயம் அல்ல, அது குடும்பம், ஓய்வு மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான பயணம். அவர் இன்றும் ஒரு சாம்பியன் தான், ஆனால் இப்போது அவர் தனது சொந்த வாழ்க்கையின் சாம்பியன். அவரது கதை நாம் அனைவரும் காலத்தின் ஓட்டத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி. அவரது பாரம்பரியம் என்றும் நிலைத்திருக்கும். அவரது ஆளுமை என்றும் பிரகாசிக்கும். உசைன் போல்ட் ஒரு மின்னல் மட்டுமல்ல, அவர் ஒரு அழியாத உத்வேகம்.